ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னமான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிய ஆட்சி பொதுப்பேற்று அவனுடைய முதல் பட்ஜெட் தாக்கலை இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது முதல்ல 200 யூனிட்டுக்கான கட்டணமில்லா இலவச மின்சாரம் திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இருக்கு பாருங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குறாங்க. இந்த திட்டத்துக்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பட்ஜெட் எதை பொறுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்துதல், சமூக நீதினை காத்தல், அனைவருக்கும் வீடு, பசுமை பரப்பினை உறுத்துதல் போன்ற இந்த 6 வகையான டாபிக்ல பட்ஜெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வெளிப்படையான நிர்வாகம், வலுவான நிதிநிலை, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும், டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி, அரசின் வருவாய் நேரடியாக கருவூலத்தை சென்றடைய நடவடிக்கை, இதெல்லாமே பட்ஜெட்ல மையமாக கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழும நிலையிலேயே அனுமதி வழங்கப்படும், அதிகார பகிர்ந்தளிப்பு மூலம் விரைவான சேவை, ஊழலுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழும நிலையிலேயே அனுமதி வழங்குறாங்க அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதிக்கு. ரெண்டாவது, நிதி ஆதாரங்களை பெறுவதற்கான முன்முயற்சிகள், மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம் ஆண்டுக்கு 1000 கோடி வரை வரவு, வெளிப்படையான டெண்டர் கொண்டு வரப்படும், ஃபேஸ்லெஸ் வரி மதிப்பீடு மற்றும் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கை முழுமையாக கணினிமயமாக்கல், ஏறத்தாழ ரூபாய் 15,000 கோடி கூடுதலாக வருவாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா, சூப்பர் கேம்பஸ் திட்டம் கொண்டு வராங்க பள்ளி மாணவர்களுக்கு. இதன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் அண்டு கழிப்பறை பராமரிப்பு, 24 மணி நேர பாதுகாப்பு, நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் சுரன் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இதுக்காக 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி நிறைவு திட்டம் 3734 அரசு பள்ளிகளில் 2132 கோடி மதிப்பீட்டில் நவீனமயமாக்கல் திட்டம் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள், நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் நிறுவப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 9 to 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி, உணவு, சீருடைகள், தங்குமிடம், பாட புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும், பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கற்றல்ல முதலிடம் தமிழ்நாடு 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு கற்றல் வெளிப்பாடுகளில் தமிழ்நாடு முதலாக உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. போதையில்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு கொண்டு வரப்படும். இதுக்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொது நூலகங்களை டிஜிட்டல் நூலகங்களாக மறு வடிவமைக்கப்படுவதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், புதிய பயணம் புதிய வேகம், அதாவது 5.32 லட்சம் 11th படிக்கிறவங்க பாருங்க, அந்த மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும். ஸோ நவீன வகையிலான சைக்கிள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் நீட் தேர்வு முறையினை உடனடியாக ரத்து செய்து பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கையை தொடர்ந்து மத்திய அரசிடம் பார்த்தா வலியுறுத்தப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்த வெற்றி மணிகரணி திட்டம் கொண்டு வரப்படும். இதுக்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது ஸ்கீம் முன்னாடி ஆட்சியிலே இருந்துச்சு, இப்போ பெயரை மாற்றி உங்களுக்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் பண்ணப்படும். 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. டிஎன் சுடர் திட்டம் கொண்டு வராங்க. 10 கோடி ஆரம்ப மூலதனத்துடன் TNSAH சிறப்பு நோக்கு நிறுவனம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க 300 மாணவர்களுக்கு சேர்க்கை தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மின்சார வாகனங்கள் மின்கலன் பராமரிப்பு பயிற்சி வழங்குறாங்க. 5 ஆண்டுகளில் 12500 பாரம்பரிய மெக்கானிக்குகளுக்கு 22,000 பேர் பயனடைவாங்க. அதுக்காக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரூபாய் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல் என்ற புதிய தொழில் பயிற்சி கொண்டு வரப்படும். ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு ரூபாய் 90 கோடி மதிப்பீட்டில் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்படும். அதுக்கப்புறம் 3.38 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்காக இந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க. அரசு அண்டு தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 பேருக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. பட்டதாரிகள் மற்றும் தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ ட்ரைனிங் கொடுத்து அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. நிரந்தர வேலை இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தினை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2031ஆம் ஆண்டிற்குள் அதாவது பொறியியல் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 5000 அரசு பள்ளியிலிருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு டிஎன் ஸ்பேக் விரிவுபடுத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் கொண்டு வரப்படும். 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் கொண்ட 8 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த பயிற்சி அளிக்கப்படும். 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு 1051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் நடப்பாண்டில் 362 பேர் பயன்பெறுவாங்க. இதற்காக 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் கொண்டு வரப்படும். எஸ்சி/எஸ்டி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் இந்த திட்டம் கொண்டு வராங்க. 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தொழில் செய்வதற்கு கடன் உதவி வழங்குறாங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மண்ணின் மகள் திட்டம் எஸ்சி/எஸ்டி பார்த்தா பெண்களுக்கு விவசாயம் பண்ணுவதற்காக நிலம் வாங்க லோன் கொடுக்குறாங்க. சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் லோன் அதாவது நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான முத்திரைத்தாள் வரி மற்றும் பதிவு கட்டண முழு விலக்கு இதுக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் எஸ்சி/எஸ்டிகளுக்கு வீடு சாலைகள் குடிநீர் தெருவிளக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதுக்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. சமூக நீதித்துறைக்கு 3937 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அனைவருக்கும் சம வாய்ப்பு 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்ப உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கல்வி கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மதச்சார்பற்ற சமூக நிதி அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தொடரும். ஹிஜ் பயண மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் உயர்வு. கிறிஸ்தவ அண்டு முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கபர்ஸ்தான்கள் மற்றும் கல்லறை தோட்ட மேம்பாட்டிற்கு 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அண்ணன் திருமணமாகிற பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டு புடவை கொடுக்குறாங்க.
812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் 6 to 8ஆம் வகுப்பு விரிவாக்கம் செய்யப்படும். 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும். அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள், நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்க விளையாட்டரங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி மேம்பாடு, குழந்தைகளின் எதிர்காலம், 500 சிதிலமடைந்த அங்கன்வாடி மையங்களுக்கு புதிதாக கட்டிடம் கட்டப்படும். குழந்தைகள் பாதுகாப்பு ஆரோக்கியத்துக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருநர் நலன், அதாவது திறன் பயிற்சி, சுய தொழிலுக்கு மானியத்துடன் கடன் உதவி, 5 மாவட்டங்களில் தங்குமிடம், 50,000 வரை சுய தொழில் வங்கி கடன் மானியம் எல்லாமே கொண்டு வராங்க திருநர் நலனுக்காக. நெக்ஸ்ட் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு 9,812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நடமாடும் முதியோர் சிகிச்சை மையம் கொண்டு வரப்படும். தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் சிகிச்சை மையங்கள், எல்லா கிராம பஞ்சாயத்துகளுக்குமே நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை மருந்துகள்லாம் பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாய் கேர் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. கருவுற்ற பெண்களுக்கு சேவை மற்றும் உதவி மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்படும். ஸோ அதாவது குழந்தை பிறக்கிறப்ப அந்த மையத்திலே தங்கியிருந்து பயன்பெறலாம். கட்டணம் இல்லாமல் உணவு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு மையம் கிளை தொலை மருத்துவ ஆன்லைன் மூலமாகவே ஸோ நீங்கள் பார்த்தா அந்த இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். புற்றுநோய் பராமரிப்பு மையம் கொண்டு வரப்படும். மருத்துவத்துக்காக மற்றும் நல்வாழ்வுத்துறைக்கு 23,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தடையற்ற மருந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறைக்கு 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடு இலவசமாக வழங்குறாங்க. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 30,000 ரூபாய், 30,000 பயனாளிகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவ தரமான சேவைகளை கொண்டு வராங்க. கால்நடை காப்போம் திட்டம் கொண்டு வராங்க. அதாவது கால்நடைகளுக்கு காப்பீட்டு திட்டம் கொண்டு வராங்க. தீவன விதை வங்கிகள் கிடங்கு இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பசுந்தீவன சாகுபடி ஊக்குவிப்பு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மீனவர் நலன் உதவித்தொகை உயருது, 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் உயர்த்துறாங்க. அதுக்கப்புறம் ஆழ்கடல் மீன்பிடி தொழில் ஊக்குவிப்பு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பேருக்கு இலவசமாக கறவை மாடு வழங்கும் திட்டம் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கா கொண்டிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு, பால்வள மீன் வளத்துக்கு 4,800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வழிகாட்டி 3.0 முதலீட்டு புதிய பாதை ஏஐ தொழில்நுட்பத்துடன் வழிகாட்டியை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு கொண்டு வராங்க. தொழில் வளர்ச்சி, மாவட்டந்தோறும் முன்னேற்றம், பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்கள் கொண்டு வரப்படும். விண்வெளியில் தொழில் முதலீட்டு மண்டலங்கள் அமைக்கப்படும். அறிவகம் இந்தியாவில் முதல் ஏஐ நகரம், இந்தியாவில் முதல் பிரத்யேக செயற்கை ஏஐ நகரத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு போன்ற துறைகளுக்கு 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் இருக்கு பாருங்க, ஜவுளி ஆடை, அவங்களுக்கு 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகம் 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. கைத்தறி, அப்புறம் கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடி ஊக்குவிப்ப 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு மிஷன்ஸை பார்த்தா கொண்டு வராங்க, அதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இசேவை மையங்களை 2.0 மேம்படுத்த போகிறாங்க. அதேமாரி வாட்ஸ்அப் சேட்பாட் இருக்கு பாருங்க, 76 சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக பெறலாம். அது 275 சேவையாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவை துறைக்கு 398 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எரிசக்தியில் தன்னிறைவு வளர்ச்சியின் அடித்தளம் பார்த்தா அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் நவீன மின்சார சேவை ஸ்மார்ட் மீட்டரை கொண்டு வராங்க. சென்னை மாநகரின் அனைத்து நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள். மாநிலத்தின் பிற பகுதிகளில் 50 லட்சம் தொழிலண்டு வணிக நுகர்வோருக்கு விநியோகம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வீட்டு குறை சூரிய மின் மானிய திட்டம், அதாவது உங்களுக்கு பார்த்தா சோலார் பேனல் அமைச்சிக்கலாங்க. சூரிய மின்பலைக்கு 1 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பொது
இவி சார்ஜிங் நிலையங்கள் 5 ஆண்டுகளில் 20,000 புது இவி சார்ஜ் நிலையங்கள் கொண்டு வரப்படும், அரசு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எரிசக்தி துறைக்கு 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஏஐ திட்ட அனுமதி விரைவான சேவை கொண்டு வரப்படும், அனைவருக்கும் தரமான வீடு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுக்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மை ஹோம், அதாவது மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் அப்படின்ற திட்டத்தை சென்னையில் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அடுத்த 7 வருஷத்துல 1 லட்சம் வீடுகள் கட்ட போறாங்க. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இளைஞர்களுக்கு வீடு வழங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டு வசதி துறைக்கு 8,850 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தூய்மையான குடிநீர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3,108 கோடியில் இந்த திட்டம் கொண்டு வராங்க. 2031க்குள்ள சென்னை முழுவதுமான சமமான தடையற்ற குடிநீர் வசதி கொண்டு வரப்படும். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பான சாலைகளை இயக்கம் ஏஐ மூலம் வேக கட்டுப்பாடு விதிமீறல் கண்காணிப்பு எல்லாமே கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சென்னையில் 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கப்படும். போக்குவரத்து துறைக்கு 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் நீர் உரிமை இருக்க பாருங்க, அது பாதுகாக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீர்வளத்துறைக்கு 9,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழகத்தில் வெற்றி அப்படின்ற ஒரு வெற்றி வீடு திட்டம் புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வீடு கட்ட 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் 70,000 புதிய வீடுகளுக்கு ஒப்புதல் கொடுக்க போகிறோம். 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. டிஎன் வெற்றி தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மற்றும் மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதனால் 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மலைப்பகுதி ஊராட்சிகளுக்கு ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மனித வனவிலங்கு மோதலுக்கு நிரந்தர தீர்வு காண்றாங்க. நெக்ஸ்ட்டு வெற்றி 150 கூடுதல் வேலைவாய்ப்பு உறுதி, அதாவது கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 அறிமுகம். 125 நாட்கள் வேலை முடிந்த குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வழங்கப்படும். மொத்தமாக 150 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படும் திட்டம், அதாவது லோன் ப்ரொவைட் பண்றாங்க. 5 லட்சம் முதலீட்டு மானியத்தில் லோன் கொடுக்குறாங்க. 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 36,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதேமாரி பொட்டலமட்ட கோதுமை மாவு, அதாவது உங்களுக்கு கோதுமை மாவு இருக்கு பாருங்க, அது பாக்கெட் பண்ணி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்படியாக மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் பண்ணப்படும். 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,000 கோடி ரூபாய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. போதையில்லா தமிழ்நாடு 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைக்கு 17,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். பதவி உயர்வு அன்று பணியிட மாறுதல் முழு வெளிப்படைத்தன்மை. அனைத்து தேர்வு முகமையில் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியீடு. சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலைப்புக்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு துறைக்கு 475 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வணிக வரித்துறைக்கு 651 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரானைட் தொழில புதிய ஊக்கம் கொண்டு வராங்க. இயற்கை வளங்கள் துறைக்கு 438 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வராங்க. ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வூதிய நன்மைகளுக்கு 47,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், அதுக்காக 1,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுறாங்க. நிதி நிர்வாகத்துறைக்கு 2,400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. காவிரி வைகை தாமிரபரணி நதிகளில் சுற்றுலாக்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. உணவு அண்டு கலை திருவிழாக்கு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுறாங்க. மூத்த குடிமக்களுக்கு புனித பயணம், ஆண்டுதோறும் 2 லட்சம் மூத்த குடிமக்கள் இலவசமாக ஆன்மீக பயணம் போலாம், அதுக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஓய்வு இல்லங்கள் மேம்பட்ட வசதிகள், அதாவது ஆன்மீக பயணம் மேற்கொள்றவங்களுக்கு இந்த வசதிகளை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தமிழர் பாரம்பரியத்தை உலகறிய செய்வோம், இதுக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாட்டுப்புற கலைஞர்களை பாதுகாப்பு திட்டம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. தமிழரின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு கட்டுரை போட்டி அதெல்லாமே உதவித்தொகையை வழங்குறாங்க.
தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரி, ஸோ தமிழ் லாங்குவேஜை வந்து பார்த்தா மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. திருக்கோயில் திருப்பணிகள் பண்ணுறாங்க. ஸோ குழம்புடுக்கு எவ்வளோ பண்ண போகிறோம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு 708 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மகளிர் உரிமை தொகைக்கான திட்டமுடைய பெயரை நீக்கியிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டம் இருக்குது பாருங்கள், அதை பெயரை நீக்கி மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றத பெயரை வச்சுருக்காங்க. அதுக்காக 14,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தாங்க அந்த ஸ்கீம் தொடர போது. மதிப்புமிகு மகளிர் திட்டம் இப்போதைக்கு இல்லை, 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் மகளிர் உரிமை தொகை தொடங்க போகுது. அதுக்கப்புறம் இப்போ பட்ஜெட்டில் எவ்வளோ திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை மீதான எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யும், ஒவ்வொரு துறைக்கும் எந்தமான திட்டம் கொண்டு வரும், அதை வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை வாரியாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்பப்போ டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எந்த திட்டம் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கான்வர்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.